பூண்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பூண்டை வந்து லைட்டா இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பூண்டை சுட்டும் புளிக்குழம்பு வைக்கலாம், சும்மா சாதாரணமா தோலை உரிச்சிட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சுட்டு செய்கிறேன். இது மாதிரி சுடுறதுனால பச்சை வாசனையும் லைட்டா போயிடும். அது மட்டும் இல்லாம ஈஸியா தோலையும் உரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ பூண்டை வந்து நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது போல பூண்டெல்லாம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு கடாயில நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாக நல்லெண்ணெய் ஊற்றி புளிக்குழம்பு வச்சாதான் டேஸ்டா இருக்கும். இந்த குழம்புக்கு கண்டிப்பா நல்லெண்ணெயில செய்யுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் லைட்டா பொரியட்டும். ஒரு ஸ்பூன் உளுந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை போட்டு லைட்டா வதக்கிக்கிடுவோம். பூண்டு லைட்டா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம். இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்ல வச்சுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்காக இந்த எண்ணெயிலேயே லைட்டா அப்படியே வதக்கி விட்டுங்க. கரிஞ்சு விட்டுறாம வதக்கிக்கணும். இப்ப நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுவோம். இந்த பூண்டு புளி குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சுட்ட அப்பளம். இது போல அப்பளத்தை எடுத்து அடுப்புல சுட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா வெல்லம் எதுக்கு சேர்க்கிறோம்னா இதோட உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்சு சுட சுட சாதம், பூண்டு புளிக்குழம்பு, சுட்ட அப்பளம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மார்திஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.